ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 3 காலேஜ் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே காலேஜில் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிற படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நம்ம ஹீரோ நல்லா படிக்கிற பையனாக தான் இருப்பார். ஆனால் காலேஜ் போகும்போது ஒரு கெத்தாக மாறினா தான் பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறிடுவார். ஒரு டிராகனாக மாறி ஒரு ராகவங்கிற ஒரு பையன் ஒரு டிராகனுங்கிற பேரில் ரொம்ப சேட்டை பண்ணுற ஒரு பையனாக இருப்பார். அதுக்கப்புறம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவரோட அரியர்ஸை அவர் பொய் சொல்லி ஏமாற்றி கம்ப்ளீட் பண்ண டிகிரி பொய் சொல்லி ஏமாற்றி கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அதை ஒரிஜினலாக எடுக்கணும், இல்லைன்னா நான் எல்லார்கிட்டையும் மாட்டி விட்ருவேன்னு ஒரு சார் சொன்னதுனால மறுபடியும் டிகிரி படிக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த சீனாக ரொம்ப காமெடியாக, ரொம்ப ஒரு மனசை வருடக்கூடிய சீனாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம், நமக்கு பிடிச்ச ஒரு கோலை அடையிறோம் அப்படிங்கும்போது அதை நோக்கி நம்ம போகிற அந்த பயணம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஒரு அழகான பாட்டை சொல்லியிருப்பாங்க. ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க, மனமே மனமே அப்படிங்கிற ஒரு பாட்டு அதில் அழகாக சொல்லியிருப்பாங்க. நமக்கு பிடிச்ச அந்த கோலை நம்ம வெற்றி அடைகிறோமோ தோக்கிறோமோ முக்கியம் இல்லை, அந்த கோலை நோக்கி நம்ம போகிறோம் பார்த்திங்களா, நம்ம முயற்சி பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு விஷயமா இருக்கும். அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது பரியேறும் பெருமாள். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் யாருக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டங்கள் யாருக்கும் வரக்கூடாதுன்னா, கஷ்டங்கள் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா படிக்கணும்னு நினைக்கிற ஒரு பையனுக்கு வருது, ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டோடு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணுக்கு வருது. அதாவது பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் தப்பாக நினைப்பாங்க. காலேஜில் பார்க்குறவங்கலாம் ஒரு பையன் ஒன்று பேசிக்கிட்டாலும் லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டம் வருது அந்த காலேஜில். அதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, லவ் பண்ணால் என்ன, பிடிச்சவங்களோட லவ் பண்ணிட்டு போகலாம்ல, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம்ல, அதை சொன்ன படம் தான் இந்த படம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை தரணும், அந்த லவ்வுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை தரணும், அந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து இவ்வளோ ப்ரெஷர் தரணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்ன படம் தான் இது. அதாவது காதலிக்கிறது தப்பு இல்லைல்ல, அதை எதிர்க்கிறது இந்த படம் ரொம்ப இதாக இருக்கும். காதலை எதிர்க்கிற ஒரு படமாக இருக்கும். காதலாக ஃப்ரெண்ட்ஷிப்னே தெரியல, ஒரு ரெண்டு கலந்த ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிற அந்த படம். அதே சமயம் ஜாதி, அந்த கீழானவங்க, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டோடலாம் நான் பழகியிருக்கேன், எல்லாரோடையும் பழகியிருக்கேன். எல்லாருமே என்கிட்ட ஜாலியாக தான் பேசுவாங்க. அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம், இந்த வேறு ஜாதி வேதம் மதம் அப்படின்னு சொல்லி யாரையும் என்னை ஒதுக்குனது கிடையாது. ஆனால் இந்த பரியேறும் பெருமாளில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் அப்படி காட்டியிருப்பாங்க. ஹலோ, இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்குது நண்பன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு பிடிச்சி பண்ணணும், ஜாலியாக பண்ணணும், ரொம்ப ப்ரெஷர் போடக்கூடாது, ப்ரெஷரில் பண்ணக்கூடாது. அப்படி ப்ரெஷரில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது தப்பாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெஷர் பண்ணி ஒரு விஷயங்கள் நமக்கு வேணாம். நம்ம லைஃபுக்கு நமக்குன்னு ஒன்று வரும், அதை நோக்கி நமக்குன்னு பிடிச்சது இருக்கும். நமக்கு பிடிச்சதில் நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். அதை விட்டுட்டு அப்பா அம்மா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோல்ஸை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி காலேஜுக்கு வர்ற நிறைய பசங்க இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, காலேஜுக்கு படிக்க வரணும்னு நிறைய பசங்க இருக்காங்க, ஆனால் படிப்பே கஷ்டமாக போயிடுது ப்ரெஷர்னால், பாஸ் ஆகணுங்கிற ப்ரெஷர்னால். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படங்கள் சொல்லியிருக்கு. அது மூலம் பிடிக்காம நிறைய பேர் காலேஜுக்கு வர்றாங்க, அவங்களோட லைஃப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி படம் தான் இந்த நண்பன். அதே சமயம் இந்த படம் செம்ம காமெடியாக இருக்கும். காலேஜ் ஃபுல்லாகவே காலேஜில் தான் இருக்கும். அதாவது காலேஜில் பார்த்திங்கன்னா, இந்த நண்பன் சொல்லி ஒரு நண்பனோட துணை எவ்வளோ தேவைப்படும், ஒரு நண்பனோட துணை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அந்த படம் சொல்லுது. அந்த படத்தோட டைட்டில் நண்பன் தான். அந்த அளவுக்கு சூப்பராக சொன்ன படம் தான் இது. செம்ம காமெடியாக இருக்கும் அந்த படம். காலேஜில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் இல்லாமல் ஜாலியாக படிச்சுட்டு நான் ஜாலியாக போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்தாலும் கவலை இல்லை, லாஸ்ட்டு வந்தாலும் கவலை இல்லை, ஃபெயில் ஆனாலும் கவலை இல்லைன்ட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் நம்ம லைஃபு. அவ்வளோதான் நம்ம லைஃபு. வேறு ஏதாவது துறையில், நமக்கு பிடிச்ச துறையில் நம்ம என்றைக்காவது ஜெயிப்போம், அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்ன படம் தான் அந்த நண்பன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.